நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய தாட்ஸ், நம்மளுடைய எண்ணங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு, நம்மளுடைய நெகட்டிவ் எண்ணத்தால நம்ம உடல் இந்த அளவுக்கு பாதிக்குதா, ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தால ஒருத்தவங்க நம்மளால மாற்ற முடியுமா, நமக்கு தேவையான விஷயங்களை நமக்கு சாதகமா உருவாக்கிக்க முடியுமா, இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த வீடியோல நான் பேசியிருக்கேங்க. நம்ம எண்ணத்தை வச்சு இவ்வளவு விஷயங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்களே ரொம்ப ஷாக் ஆவீங்க. அவ்வளவு விஷயங்கள் கொட்டி கிடக்கு. நம்மளுடைய எண்ணம் தாங்க எல்லாமே. நம்மளுடைய எண்ணங்கள் மட்டும்தான். இந்த எண்ணங்களை வச்சு நம்ம எப்படி இறைவனை அடையலாம், இந்த எண்ணத்து மூலயமா நம்மளை எப்படி நம்ம பாதுகாத்துக்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்க்க போறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒண்ணு இருக்குங்க, நீ எது நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நம்ம எந்த விஷயத்த திரும்ப 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 யோசிக்கிறோமோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தொடங்க ஆரம்பிப்போம். இப்ப நம்ம கெட்ட விஷயங்களை யோசிச்சுட்டே இருக்கோம். ஐயா என் லைஃப் வேஸ்ட்டு, நான் இங்க பிறந்ததே வேஸ்ட்டு, நான் எதையும் என்னால சாதிக்க முடியாது, என் உடம்புக்குள்ள பல வியாதிகள் இருக்கு, என்னை சுத்தி எப்பயுமே நெகட்டிவ் பீப்புள்ஸ் மட்டும்தான் இருக்காங்க, கடவுள்லாம் என் வாழ்க்கையில இல்லவே இல்லை, கடவுள் மேல நம்பிக்கை இல்லவே இல்லை. இப்படி நீங்க தினந்தோறும் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கீங்க. உங்களுடைய மனநிலையும் கெட்டு போகும், நீங்களும் கெட்டு போயிடுவீங்க. இந்த வாழ்க்கைய வாழவே உங்களுக்கு பிடிக்காது. அதனாலதான் சூசைட் அதிகமா பண்றதுக்கான காரணம். பொதுவா அவங்களுக்கு அந்த மனப்பக்குவம் இல்லை. நம்ம எண்ணங்களை கையாளறது எப்படின்னு தெரியல. ஒரு நாளைக்கு எத்தனையோ ஆயிரம் எண்ணங்கள் வருது. ஸோ இந்த எல்லா எண்ணத்தையும் நம்ம எது நல்லது எது கெட்டது அப்படின்னு ஆராய்ஞ்சிட்டு இருக்குமான்னு கேட்டா கிடையாது. ஒரு எண்ணம் வருதுன்னா அந்த எண்ணத்தை நம்ம அப்படியே பண்ணிடுறது. ஒரு தாட் எனக்குள்ள வருது, இதை பண்ணா இதோடைய பின்விளைவு என்ன, இது எனக்கு எப்படி பாதிக்குது, இதனால என்ன பிரச்சனைகள் வரும், இந்த மாதிரி நம்ம எதுவுமே யோசிக்கிறது இல்லை. இப்ப நமக்கு ஒரு நல்ல எண்ணம் வந்ததுன்னா அந்த நல்ல எண்ணத்துக்கு அதிகமா பவர் கொடுத்து நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது அது சீக்கிரமா உங்களுக்கு சந்தோஷமும் ஏற்படுத்தும். நீங்க பண்ணக்கூடிய செயலிலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இதே ஒரு தீய எண்ணம் வருது, அப்ப நீங்க கவனிக்கணும். ஒரு விழிப்புணர்வோட இந்த ஒரு தீய எண்ணம் எனக்குள்ள வந்துடுச்சு, இதை பண்றதால ஒரு யூஸும் கிடையாது, அப்ப இந்த எண்ணத்துக்கு நான் சக்தி கொடுக்கணுமா வேணாமான்னு சொல்லிட்டு அதை நீங்க அப்படியே கடந்து போயிடணும். அந்த எண்ணத்தை கவனிச்சு எது உங்களுக்கு உண்மையே உங்களுக்கு சந்தோஷமா கொடுக்குற மாதிரி உங்களுக்கு விஷயம் இருக்கோ அதுக்குள்ள உங்களுடைய கவனத்தை செலுத்தணும். இப்போ நமக்கு ஒரு டிசீஸ் இருக்கு, ஒரு வியாதி இருக்கு. ஒரு வியாதி இருக்கும் போது நம்ம என்ன நினைப்போம், இப்ப சுகர் இருக்கு, பிபி இருக்கு, உடம்புல ஏதாவது ஒரு விதமான டிசீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதையே நம்ம யோசிக்க 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 என்ன ஆகுன்னா அது கியூர் ஆகாது, இன்னும் அதோடைய பாதிப்பு அதிகமாகிட்டே தான் போகும். இப்போ நமக்கு சுகர் இருக்கு இல்ல பிபி இருக்கு, ஐயோ என்ன ஆகுமோ தெரியல, நான் இதை சாப்பிடலாமான்னு தெரியல, இன்னும் பிபி அதிகமாயிடுமா, சுகர் அதிகமாயிடுமா, இந்த மாதிரி அதை பத்தியே யோசிச்சுட்டே நம்ம இருந்தோம்னா அது நமக்கு கண்டிப்பா தாக்கத்தை ஏற்படுத்தும். இதே ஒரு நல்ல எண்ணம், எனக்கு எதுவும் இல்லை, நான் பழையபடி என் உடல் எப்படி ஆரோக்கியமா இருந்ததோ அதே மாதிரி நான் இருக்கேன், இறைவன் என் கூட இருக்காரு, எனக்கு எதுவும் இல்லை, எனக்குள்ள எந்த ஒரு வியாதியுமே இல்லை, இந்த மாதிரி நீங்க தினந்தோறும் சொல்றது மூலயமா ஒரு நோயையே நீங்க குணப்படுத்த முடியும். இது ரியல் இன்சிடென்ட்டுங்க. சயின்டிஸ்ட் எல்லாம் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. பல பேருடைய வாழ்க்கையில இந்த மாதிரி அவங்களுக்குள்ள அந்த வியாதி இருக்கும் போது ஒரு பாசிட்டிவான எண்ணங்களை வளர்த்துக்கும் போது அவங்களுக்கு அந்த பாதிப்பு குறையுது. கொஞ்சம் கொஞ்சமா அது எப்பயுமே அந்த திங்கிங் மூலயமா பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி மெடிசனை எடுக்கிறது கம்மியாகுது. ஒருத்தருக்கு முழுமையாக அந்த வியாதி குணமாகுது அப்படின்னு நம்ம சயின்டிஸ்ட் பல புக்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. இதை நேர்ல அனுபவிச்சவங்களும் லைஃப்ல நான் பார்த்திருக்கேங்க. ஸோ நம்மளுடைய எண்ணத்துக்கு இதுதாங்க ரொம்ப ரொம்ப பவர். நம்ம எண்ணத்தை நம்ம எப்பவும் தெளிவா வச்சுக்கணும். நமக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல அப்படின்னு நம்ம எப்பொழுதும் ஒரு சோகமா எப்பவுமே நம்ம ஒரு டிமோட்டிவேட்டடா நம்ம இருக்கக்கூடாது. என்னால முடியும், எனக்குள்ள இறைவன் இருக்காரு, நான் நினைச்சா எல்லாத்தையும் சாதிச்சு முடிப்பேன், என்னால முடியாதுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு நம்மள நாமே ஆத்ம விசாரணை பண்ணிக்கணும். ஒவ்வொரு எண்ணத்தையும் நம்ம கவனிக்கணுங்க. நமக்கு என்ன எண்ணம் வருது, அது முழு விழிப்புணர்வோட நீங்க இல்லைனாலும் ஒரு தவறான செயல் பண்ணும் பொழுதாவது நீங்க அதை கவனிக்கணும். எக்ஸாம்பிள், இப்ப நான் ஸ்மோக் பிடிக்கணும், நான் ட்ரிங்க்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு தாட் வரும்போது இல்ல வேற ஏதாவது ஒரு கெட்ட எண்ணம் வரும்போது அந்த எண்ணத்தை நீங்க ஆராயணும். இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இப்போ இது தேவையா, இது பண்ணா என்ன ஆகும், ஜஸ்ட் நீங்க அதை அப்படியே கவனிங்க. எண்ணத்தை கவனிக்க கவனிக்க அந்த எண்ணம்ன்றது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேராற்றலை கொடுக்கும். நீங்க எண்ணத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க தாங்க லைஃப்ல ராஜா.
வேற எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இப்ப என்ன பண்ணுது, நம்ம வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாத்தையும் நம்ம செயல்படுத்துறதாலதான் நமக்கு பல பிரச்சனைகள் வருது. இப்ப கோபத்துல நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம்னா அது 100% சொல்றேன் தவறாதான் இருக்கும். இதே நீங்க ஒரு பீஸ்ஃபுல்லா, ஒரு மைண்ட் காமா, ஒரு அமைதியா இருக்கீங்க, அந்த நேரத்துல எடுக்கக்கூடிய முடிவுன்றது ரொம்ப உங்களுக்கு ஒரு அருமையான முடிவா இருக்கும், ஒரு தெளிவான முடிவா இருக்கும். கோபத்துல ஏற்கனவே உங்க மண்டை ரொம்ப சூடா, யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுந்துகிட்டு இருப்பீங்க. அந்த டைம்ல ஒரு முக்கியமான டிசிஷனை நீங்க தயவு செஞ்சு எடுக்காதீங்க. அப்ப எடுக்கக்கூடிய முடிவுன்றது ரொம்ப 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 அது தவறாதாங்க இருக்கும். நம்ம யோசிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் இந்த பிரபஞ்சத்துக்கு போயிட்டு இருக்குங்க. நீங்க தினந்தோறும் இப்போ ஒரு 2 வருஷம் கழிச்சு நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க, ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்க, அப்படியே ஃபுல்லா விஷுவலைசேஷன் பண்றீங்க. நான் என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், என் வாழ்க்கை எப்படி இருக்கணும், நான் எவ்வளவு சம்பாதிக்கணும், என் வீடு எப்படி இருக்கும், இந்த மாதிரி அப்படியே தினந்தோறும் ஒரு கற்பனை காட்சியா படுத்துறீங்க, விஷுவலைசேஷன் பண்ணிட்டே இருக்கீங்க. அது நிச்சயமா அதுக்கான செயலை நீங்க பண்ண ஆரம்பிப்பீங்க. எந்த அளவுக்கு நீங்க அதை கற்பனை பண்றீங்களோ அதை உங்களுக்குள்ள அதை இழுக்கிறீங்க, உங்களை நோக்கி இழுக்கிறீங்க. அதுக்குதான் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும். தினந்தோறும் பண்ண பண்ண நம்ம அதை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறோம். ஐயோ இல்ல நான் இப்படியேதான் இருப்பேன், ரொம்ப ஏழையாதான் வாழ்ந்து சேர்த்துருவேன், ஆனா என்னடா வாழ்க்கை இது, ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு நீங்க யோசிச்சு இருந்தீங்கன்னா நீங்க அப்படியே தான் இருப்பீங்க. அட என்னடா இது, இதை ஏன் பண்ணிக்கிட்டு அப்படின்னு ஒரு சகிப்புத்தன்மை உங்களுக்குள்ள வந்துடும். அதனால எப்பொழுதும் உங்களுக்குள்ள ஒரு நல்ல எண்ணத்தை ஏற்படுத்திக்கோங்க. நம்ம தினந்தோறும் நம்ம வாழ்க்கையில யோசிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் இந்த பிரபஞ்சத்துக்கு போயிட்டு தாங்க இருக்கு. எப்பயோ ஒரு விஷயம் நடந்திருக்குங்க, ஒரு பர்சன் உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு தவறா உங்களை பேசியிருப்பாரு, உங்களை அடிச்சுட்டு இருப்பாரு. அது நடந்து முடிஞ்சு ஒரு 5-6 வருஷம் கூட ஆயிட்டு இருக்கும். ஆனா திரும்ப அவரை பாக்குறீங்க, யதார்த்தமா அவருடைய ஞாபகம் வரும்போது உங்க எண்ணம் என்ன ஆகணும், எப்படி அவன் அதை பண்ணலாம், இவன் எப்படியாவது பழி வாங்கணும், இவன் குடும்பத்தை எப்படியாவது நான் அழிக்கணும், எப்படி அந்த டைம்ல எப்படி எனக்கு இருந்ததோ அந்த மாதிரி அவனுக்கு அந்த ஒரு இது வர வைக்கணும் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள நெகட்டிவ் அந்த ஒரு தாட்டை வளர்த்துட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுடைய ஒட்டுமொத்த உடம்பையும் பாதிக்குங்க. எண்ணங்கள் நம்ம உடம்ப பாதிக்குது, நமக்குள்ள இருக்கிற ஆர்கான்ஸ பாதிக்குது, நம்மளுடைய மூளைய பாதிக்குது, நம்மளுடைய இதயம், கிட்னி, நுரையீரல், மண்ணீரல், கல்லீரல், கணையம், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம என்னென்ன யோசிக்கிறோமோ அத்தனை விஷயங்களும் நமக்கு உடம்புல தீய எண்ணங்கள் நம்ம யோசிக்கும் போது நம்ம உடம்ப அது பாதிக்குது. இதே ஒரு நல்ல எண்ணங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஐயோ இந்த உயிர் நல்லா இருக்கணும், எப்பயோ ஒரு தவறு நடந்து போச்சு, நான் மன்னிச்சிடுறேன்பா, இந்த உயிர் இறைவா இந்த உயிருக்கு நீ உன்னால முடிஞ்ச ஒரு நல்லதை பண்ணு, என்னால என்ன முடியுமோ அதை நான் பண்றேன், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும், உங்களுடைய ஆனந்தம் இறைவா உங்களுடைய ஆனந்தம் எப்பொழுதும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தை நமக்குள்ள வளர்த்துக்கும் போது நம்ம எப்பயுமே சந்தோஷமா வாழ்வோம். அதனால நம்மளை சுத்தி சந்தோஷமான நபர்கள் மட்டுமே இருப்பாங்க. நீங்க என்ன அதிகமா யோசிக்கிறீங்களோ அது தொடர்பான ஃப்ரீக்வன்சி நீங்க இழுக்கிறீங்க. ஒரு நல்லது யோசிச்சீங்கன்னா நல்ல விஷயம், நல்ல ஒரு நபர்களை நீங்க இழுப்பீங்க. ஒரு கெட்டதை யோசிச்சீங்கன்னா கெட்டதுதான் உங்களை தேடி வரும். எந்த அளவுக்கு ஒரு நல்ல எண்ணங்களை உங்களுக்குள்ள வளர்த்துக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணங்களை வளர்த்துக்குவாங்க. லைஃப் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் நம்ம எண்ணத்தை வச்சு சாதிக்கலாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான், உங்களுக்கு ஒரு விஷயம் வேணுமா, காலையில ஒரு பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து ஒரு 4 மணியோ 5 மணியோ உட்காந்து உங்களுக்கு என்ன தேவையோ ஜஸ்ட் அதை அமைதியா உட்காந்து அந்த எண்ணத்தை உங்க மனதுக்குள்ள வர வச்சு அதை ஒரு கற்பனை காட்சி மூலயமா அப்படியே உங்களுக்குள்ள ஓட விட்டீங்கன்னா டைரக்டா பிரபஞ்சத்தோட போயிட்டு கனெக்ட் ஆகும். இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் நிச்சயமா அது நடக்கும். அது டைரக்டா அப்படியே கொண்டு நம்ம கிட்ட கொடுக்காது. நம்ம அது மாதிரி பண்ண நம்ம அந்த ஒரு எனர்ஜியை நம்ம இழுக்கும் போது அதற்கான செயலை நம்ம செய்ய ஆரம்பிப்போம். இதனால பல அற்புதங்கள், பலவிதமான மாற்றங்கள், பலவிதமான மன அமைதி, மன மகிழ்ச்சி, இறைவன் மீது ஒரு ஆனந்தம், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளை தேடி வருங்க. இப்ப நம்ம மனம் அமைதியா இருந்துட்டாலே நம்ம யாரும் பார்த்து வெறுப்பாக மாட்டோம், கோபப்பட மாட்டோம். இந்த மாதிரி படாமே இருந்தா நமக்குள்ள இறைவனுடைய ஆனந்தம் எப்பொழுதும் இருக்கும். இப்ப நம்ம செய்யக்கூடிய செயல் எது நல்லது எது கெட்டது நம்ம புரிஞ்சு பண்ணுவோம். இதை பண்ணா என் லைஃப் முன்னேறும், இந்த ஒரு விஷயம் எப்படி இருக்கா, அப்ப இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பல விஷயங்கள் நமக்குள்ள தானா புரிய வருங்க. நம்மளுடைய லைஃப்ல நமக்கு வர கஷ்டத்துக்கு காரணம் என்னன்னா நம்ம எடுக்கிற தவறான முடிவுகள்,
தவறான பேச்சுகள், கோபத்துல பண்ற செயல்கள், இந்த மாதிரி விஷயம்தான் நம்மளுடைய லைஃப்ல அது லைஃப் லாங் நமக்கு கஷ்டப்பட்டுட்டே இருக்கும் நம்ம அதை நினைச்சு. ஆனா நமக்குள்ள ஒரு மன அமைதி வரும் பொழுது, நம்ம ஒரு நல்ல எண்ணங்களை யோசிக்கும் பொழுது, எல்லா உயிரினிடம் அன்பு காட்டும் பொழுது, மெயினா கைண்ட்னஸ், எல்லா உயிரினிடத்திலிருந்து நம்ம அந்த ஒரு அன்பு காட்டும் பொழுது நமக்குள்ள ஒரு எப்பொழுதும் அந்த பேரானந்தம் இருக்குங்க. யாரை பார்த்து எதுவும் நம்ம போட்டி பொறாம கோபம் எதுவுமே இருக்காது. உங்களுக்காக மட்டும் வாழாம கொஞ்சம் பிறர் நலத்துக்காகவும் வாழுங்க. உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க. உங்களால முடியாததை நான் பண்ண சொல்லல. உங்களால என்ன முடியுமோ, ஒரு உயிருக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. அது போதுங்க. லைஃப்ல இப்போ ரொம்ப ஒரு பசியோடு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரே ஒரு வேளை உணவு வாங்கி கொடுங்களேன். எவ்வளவு மகிழ்ச்சி உங்களுக்குள்ள உண்டாவதுன்னு நீங்களே பாருங்க. காலையில எழுந்து இறைவனோட தொடர்பு கொள்ளுங்க, தியானம் பண்ணுங்க, ஒரு பிராணாயாமா பண்ணுங்க, பல விதமான இறைவனுடைய பாடல்களை படிங்க, இறைவனுடைய புக்ஸை படிங்க. இத மாதிரி விஷயங்கள் தான் நம்மளுடைய மனதை அமைதிப்படுத்தும். நம்மளுடைய மனதுக்கு பலவிதமான நல்ல எண்ணங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் உருவாக்குங்க. இது நம்மளை சுத்தி ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணி நம்மள சீக்கிரமா நம்ம என்ன நமக்கு வேண்டுமோ அதை அச்சீவ் பண்ண வைக்குங்க. ஸோ இதுதான், எப்பொழுதும் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கோங்க. இந்த வீடியோல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாம் கத்துட்டு இருப்பீங்க. ஸோ இன்னையிலிருந்து உங்க எண்ணத்தை மாத்துங்க, உங்க வாழ்க்கை மாறும். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.